அப்பாவுக்கு என்ன உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, எப்போ தவறுனாங்க? அப்பா வந்து ஒரு 350 பவுன் நினச்சிட்டாரு. அந்த மாதிரி கிட்னி பிரச்சனையால் ஒரு வருஷமாக ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தார். திடீர்னு இறந்துட்டார். இருந்த காசெல்லாம் அப்பா ஹாஸ்பிட்டல் செலவு போயிடுச்சு. அப்பா மட்டும்தான் வருமானம் வந்துச்சு, வேறு யாருக்குமே வருமானமே வரல. தமிழ் அரசாங்கம் தான் உதவணும், இல்லாட்டி நடிகர் சங்கம் தான் எனக்கு உதவணும். இப்போ நீங்கள் படிக்கிறீங்களா, தங்கச்சி படிக்கிறாங்களா, என்ன பண்ணுறாங்க? நான் பாதி நிப்பாட்டிட்டேன், வருமானம் வரதுனால நீ ஏறல. நான் பாதி நிப்பாட்டிட்டேன். அக்கா படிக்கிறா, காலேஜ் ஃபஸ்ட் இயர் பிசிஏ. ஓகே, அப்பாவோட இறுதிச்சடங்கு எங்கே எப்போ நடக்குதுப்பா? இப்போல்லாம் வரும் சுருக்காட்டில்ண்ணே. இன்னும் வாடகை வீட்டில் தான் இருக்கும், பொலிச்சலூரில். இப்போ பொலிச்சலூர் வந்து எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க? எவ்வளோ வாடகை? 4 மாதமாக தான் இருக்கும். இங்கே எவ்வளோக்கு வாடகை கொடுக்குறீங்கப்பா? 10,000 ரூபாய் கொடுக்குறேண்ணே. அரசாங்கத்துக்கு வந்து என்ன உதவி, படிப்பை தவிர்த்து வேறு என்ன உதவி எதிர்பார்க்குறீங்க? அரசாங்கமும் நடிகர் சங்கம் எதனா கொடுத்தா பரவாயில்லண்ணே. பண உதவி அந்த மாதிரி எதனாவது. இப்போ இலங்கையில் உங்களுக்கு தொடர்பு இருக்குதா? இப்போ அங்கெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? இப்போ போனீங்களா? இல்லைண்ணே, பாஸ்போர்ட் இல்லை. பாஸ்போர்ட் அப்பா எடுக்கிறேன்னாரு. அப்பாவுக்கு பாஸ்போர்ட் வந்து காசு கட்டிட்டாரு. நான் அடுத்த மாதம் வர வேண்டியது, அப்பா இறந்துட்டாருண்ணே. உலக தொடர்புலாம் இருக்குதா? இருக்குது. நாங்கள் வந்து யாருமே வர முடியல, நாங்களும் அங்கே போக முடியல. எங்கள் அப்பா அதுக்காக தான் இலங்கையிலேருந்து தமிழ்நாட்டுக்கே வந்தோம். இப்போ மாதம் வாடகை எவ்வளவு கொடுக்குறீங்க? 10,000 ரூபாய் கொடுக்குறோம். இப்போ அடுத்த மாதம் கொடுக்க முடியுமா? என்ன பண்ண போகிறோம்? தெரிலண்ணே. அரசாங்கம் இல்லாட்டி நடிகர் சங்கம் தான் எதனா உதவி பண்ணணுண்ணே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.